எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. இதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு 1 வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில மீனம், உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரிங்களா? நான் கடந்த சில பதிவுகளை சொல்றதுதான். அதாவது மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குங்க. எந்த மீன ராசிக்காரர்களும் இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா நல்லா இல்ல. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு மனக்குமுறல் சார்ந்த விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு. ஒண்ணு வேலை ரீதியா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இல்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அல்லது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படியாக வயதிற்கு ஏற்ற மாரி கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. அதிலும் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில சனி வந்து ஜென்ம நட்சத்திரத்தில இருக்கிறதுனால, அதுவும் வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனாலயும், ராசிக்குள்ள வக்ரம் பெற்றதுனாலயும் இந்த காலகட்டங்கள்ல சனி, செவ்வாயினுடைய தொடர்புகள் அப்படின்றது சிறப்பு கிடையாது. அப்போ ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனை இருக்கும், குடும்ப வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்கும், வேலை ரீதியாவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. மற்ற ராசி நட்சத்திரங்கள விட இவங்க கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்கள இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு ரிலீஃப் தான். சரிங்களா? குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். கைய மீறி எதுவும் போகாது. இந்த 46 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள கட்டுப்படுத்தி வைக்கும். சரிங்களா? புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி சரி செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம இருந்துச்சுன்னா, இப்போ உட்காந்து 2 பேரும் பேசுவீங்க. மனசு விட்டு பேசுவீங்க. ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசி ஒரு தீர்வ வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க. ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். 2வது ஸ்ட்ரெஸ் குறையும். ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போக ஆரம்பிப்பீங்க. வேலை ரீதியா இருந்த அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். எதையுமே யோசிச்சு ஏதாவது தீர விசாரிச்சு ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏன்னா உச்ச குரு ராசியையும், ராசியில இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குறாங்க. ராசி அதிபதியே குரு தான். அப்ப ராசிநாதன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் உங்களுக்கே உங்க மேல ஒரு புதிய நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், துணிச்சல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களும் மனசுல அதிகமா இருக்கும். நாத்திகவாதிகள் கூட ஆன்மீகவாதியாக மாறுவாங்க. சரிங்களா? அதாவது கோயில்களுக்கு
செல்ல ஆரம்பிப்பாங்க. கடவுளின் மீது நம்பிக்கை அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல பிறக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்திலும் சரி, கோச்சாரத்திலும் சரி, எப்ப வந்து கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும்னா, சனி, குரு, கேது இந்த காம்பினேஷன் வந்து ராசியின் மீது அல்லது லக்னத்தின் மீது ஏற்படும் போது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல சனி ராசிக்குள்ள இருக்காருங்க. குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக எண்ணங்கள் அப்படின்றது இது சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகும். 2வது ஓரளவுக்கு நிம்மதியா, ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்குள்ள நிப்பீங்க. சரிங்களா? மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். 2வது 5ஆம் இடம் வலுக்கிறதால திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா, இப்ப கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த ஒரு ஜென்ம சனி, 7 சனியில ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத ஒரே விஷயம் அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது தற்போது உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் தற்போது கிடைக்கும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம தற்போது கிடைக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகள் சார்ந்த வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில இருந்த அந்த இயக்கங்கள் தீரும். சரிங்களா? அதாவது என்னுடைய பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கல, என்னோட பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கவலைகள் தற்போது தீரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாக்கியத்தையும், லாபத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால எதையுமே அனுபவிக்கக்கூடிய கை கெட்டினது வாய் கெட்டாத குறையா நிறைய விஷயங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இப்ப மாறும். கை கெட்டினது கண்டிப்பா உங்க கையிலேயே நிற்கும். 2வது லாபஸ்தானம் வலுக்கிறதுனால வருமானமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். எனக்கு வருமானமே சுத்தமா இல்ல அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஊதிய உயர்வு சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்குன்னா, அது தற்போது கிடைக்கும். லாபஸ்தானம் வலுக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி குரு பகவான் கொடுப்பார். தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறது அல்லது வீடு கட்டுறது இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல உடைய மனசுல ரொம்ப நாளா இருந்து வந்த ஏக்கங்கள் கண்டிப்பாக தீரும் அல்லது குறையும். ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை வந்து இந்த அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அக்டோபர், நவம்பர் காலகட்டங்கள். சரிங்களா? அதனால தைரியமா முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதாவது இந்த ஜென்ம சனி, இந்த 7 சனியில இந்த ஒரு 46 நாட்கள் ஒரு ரிலீஃபை கண்டிப்பா கொடுக்கும். பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.